பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, இதனுடைய மேய்ச்சலும் மாடுகளும் பிள்ளைகளும் ஆகிய நாங்கள் உடைய சன்னதிக்கு முன்பாக பணிந்து ஆராதனை செய்து உடைய திருவசனத்தை கேட்டு படித்து திருவையும் ஆசீர்வாதத்தையும் அடைபடி இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆத்ம பஸ்தாத்தோடு உடைய திருவசனத்தை கேட்டு அதை நன்றும் சத்தனமான இருதயத்தில் காத்து பொறுமையோடு கனி கொடுக்கும்படியாக எங்களுக்கு அனுகிரகம் செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஒன்றான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். ஆராதனையின் ஆரம்பமாக கீர்த்தனையில் 28 இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பாப்போதும் துய துய தேவனே, மெய்ராஜாவே எங்கள் நாதனே, ஆதித்தேத்தியாவும் வாணிரே, சரணம் சரணம் சரணம். இஸ்ராயலின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். தரும் தேவனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதனே, ஏழை என்னை அபிஷேகி காத்திரே, சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். இன்னல் தோன்றும் வல்லோரே, பெலனீந்து வலக்கரம் தொழித்தீரே, ஆவியாத்ம சரீரமும் படைத்தீரே, சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். உந்தன் சேத்தம் செய்ய அருள் தாருமே, எந்தன் சேத்தம் யாவும் என்றும் ஒழிப்பீரே, சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும், சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கிற ஞான சங்கீதங்களின் புத்தகம், அது 28ஆம் சங்கீதம். நாம் முறையாக வாசிப்போம். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல் மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குவதற்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு பரிசுத்த சந்நிதியில் எழுந்தேன். என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அயலானுக்கு சமாதானமான வாழ்த்துக்களை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடு அக்கிரமக்காரரோடும் என்னை மாறிக்கொள்ளாதேயும். அவருடைய அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர்கள் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடயமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூர்ந்து என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவருடைய பலன், அவரே நாம் அபிஷேகம் பண்ணினவனுக்காக அடைக்கலமாக இருக்கிறார். தேவரீர்
உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை யோசித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்திடணும். ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இப்பொழுது சதாகாலம் இருக்கிறபடியே. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சகல நன்மைகளுக்கும் காரணராகிய கர்த்தாவே, உம்முடைய அடியாராகிய நாங்கள் உம்முடைய முதலினால் நற்காரியங்களை சிந்திக்கவும் உம்முடைய நடத்துதலினால் அவைகளை நிறைவேற்றும் எங்களுக்கு அது புரிய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பண்டிகைக்கு பின்வருகிற 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளிலே வாசிக்கப்பட வேண்டிய நிருப வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. அது இன்றைக்காக வாசிக்க வேண்டிய நிருப பகுதி. அது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 22 முதல் 27. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22 முதல் 27. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்திலானில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் பாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீனம் பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாக இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கும் முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. கடவுளின் வார்த்தையை கேட்க நாம் அதை கடைபிடித்திருக்க நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் உதவி ஒத்தாசையும் செய்வாராக. காலம் வருகிறது, அது வந்துமாயிற்று. அப்பொழுது மெய்பக்தர் பிதாவை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 30 வரைக்கும். யோவான் 16 வசனங்கள் 23 முதல் 30 வரை. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதை கேட்க மாட்டீர்கள்? நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக் கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்பொழுது உருவகங்கள் வாயிலாய் பேசாமல் தந்தையை பற்றிய வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்பொழுது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார்.
நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகத்திற்கு வந்தேன், இப்பொழுது உலகத்தை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். இதை கேட்ட அவருடைய சீசர்கள் இப்பொழுதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறேன், உமக்கு அனைத்தையும் தெரியும், யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்பொழுது புரிகிறது. இதிலிருந்தே நீ கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள் என்பதுவே. அவருடைய நல்ல வார்த்தைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். உலகமெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்களோடு கூட நாமும் ஐக்கியப்பட்டவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக தேவனிடத்தில் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த எல்லா வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்குறித்து கன்னிகையால் பிறந்து பொது பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரணம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் 3ஆம் நாள் மருத்துவம் உயிர்த்தெழுந்தார். பரமத்திலே எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுள் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிர்த்தோரின் ஞாயிற்றோரின் நான்கிற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பசுவாச ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழும் நித்திய ஜீவனும் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்டு இந்த விசுவாசத்துல நம்மில் நம் ஜீவன் இருக்க மட்டுமாய் இது உறுதியாக இருக்க உயிர் தெளிந்த ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதயம் தாசையும் செய்வாராக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் இருக்கிறது. இன்றைய நாளுடைய செய்தி அது யோவான் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 28 வரைக்கும் முன்பு நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதி. அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே கேளுங்கள், பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்றெல்லாம் நமக்கு ஜெபத்தை குறித்து ஆலோசனை கொடுக்கிறார். ஜெபம் எல்லா விதத்திலும் முக்கியமானது, அது மேன்மையானது. ஜெபம் செய்ய யாருமே மறக்கக்கூடாது, ஜெபம் செய்ய யாரும் தவறவும் கூடாது. ஜெபம் வெற்றியை கொண்டு வரும், ஜெபத்தால் காரியங்களை சாதிக்க முடியும், ஜெபிக்கிறவர்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கலாம். ஜெபம்தான் ஆண்டவரோடு கூட உறவாடுவதற்கு ஒரு நல்ல சாதனமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, குடும்பங்களை கட்டுவதற்கு குடும்ப ஜெபம், காலையும் இரவும் செய்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறவராயிருக்கிறார். உள்ளங்களை ஐக்கியப்படுத்துகிற ஆண்டவர். உள்ளங்களை ஐக்கியப்படுத்துவதற்கு ஜெபம்தான் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஜெபம் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தூணாய் இருக்கிறது. அப்படியானால் ஜெபத்திற்கு ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பதிலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமே, எப்படிப்பட்ட ஜெபங்களில நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனையை பெற்று நாம் கடந்து செல்லலாம். இன்றைய நாளுடைய செய்தியை 3 தலைப்புகளிலே நாம் சந்திப்போம். ஒன்று, கருத்தாய் ஜெபியுங்கள், அது கேட்கப்படும். இரண்டாவது, கவனமாய் ஜெபியுங்கள், அது கேட்கப்படும். மூன்றாவது, கருத்தாயும் கவனமாயும் ஜெபியுங்கள், அதனால் நீங்கள் கனிகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஒன்றாவது காரியம், கருத்தாய் ஜெபியுங்கள். Pray earnestly என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Pray earnestly. ஜெபம் செய்யும் போது அந்த காரியம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த காரியம் நடைபெறணும், வாய்க்கணும் என்ற முழு நம்பிக்கையோடு கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். ஏதோ கேட்டு வைப்போம், ஜெபித்து பார்ப்போம் என்று கடவுளை சோதிப்பதை போல கொடுப்பாரா இல்லையா என்றெல்லாம் ஒரு கேள்விக்குறியோடு கூட நாம் ஜெபித்தால் அந்த ஜெபத்திற்கு ஒரு பதிலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியானால் நீங்களும் நானும் கருத்தாய் ஜெபிக்க வேண்டிய பிள்ளைகளாய் இருக்கிறோம். யாக்கோபின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எலியாய் தீர்க்கன் கருத்தாய் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன் என்று சொல்லி யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். கருத்தாய் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன் எலியா.
அப்படியானால் இந்த கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு எலியாவை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தால், அவருடைய ஜெபங்களில் இருக்கிற காரியங்களை நாம் நினைத்து பார்த்தால், நாமும் எலியாவை போல கருத்துள்ள ஜெபங்களை கருத்தாய் ஜெபிக்க வேண்டிய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். ஆம், 1 ராஜாக்களின் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தால், பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொன்னான் எலியா. பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொன்னான். அவருடைய கருத்தான ஜெபத்தினால் வானம் அணைக்கப்பட்டது, பஞ்சம் வந்தது. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 1 ராஜாக்களின் புத்தகம் 17:1-7 தேசத்தில் மழை பெய்யாது, பெய்யல, மழை பெய்யவில்லை, பஞ்சம் வந்து விட்டது. அப்படியானால் இவன் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அவனுடைய கருத்தான ஜெபம், அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறாரே. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வர வேண்டும். பிற்பாடு 18ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று சொன்னதும், அந்த பஞ்சத்துக்கு பிற்பாடு, வறட்சிக்கு பிற்பாடு, ஒரு கஷ்டத்துக்கு பிற்பாடு, ஒரு கவலைக்கு பிற்பாடு ஒரு வானம் திறக்கப்படுகிறது, பூமி நனைக்கப்படுகிறது, மழை தேசம் பெய்கிறது. 3 வருடத்திற்கு மேலாக அந்த மழை இல்லாமல் இருந்ததே என்று சொன்னால், எலியா தீர்க்கனுடைய பக்தி, அவன் ஆண்டவர் மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அவன் கருத்தான ஜெபம், மழை பெய்யவில்லை, அங்கு பனியும் பெய்யவில்லை, 3 வருடத்துக்கு பிற்பாடு மழையும் பனியும் பெய்கிறது என்று சொன்னால், அவருடைய ஜெபம் உடனடியாக கேட்கப்படுகிறதே. அந்த கருத்தான ஜெபமாய் இன்றைக்கு நீங்கள் நானும் எடுத்துக்கொண்டு நாமும் அப்படிப்பட்ட ஜெப வாழ்வை வாழ உங்களை கர்த்தர் அழைத்தார். அப்படியானால் 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 19 முதல் 24 வரைக்கும் வாசித்து பார்த்தால், அதில் 21ஆம் வசனத்துல, அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் முகம் குப்புற விழுந்து இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று சொல்லி எலியா சொன்னார். அவனுக்கு உணவு கொடுத்த ஒரு விதவையும் அவனுடைய பிள்ளை இருவரும் இருந்த காலத்துல அந்த பிள்ளை மரித்து போய்தான். அப்பொழுது அந்த சகோதரி வந்து, என் பிள்ளை சாகுவதற்கா நீ வந்தீர் என்றெல்லாம் சொல்லி அவனை ஏளனமாய் பேசுகிற பொழுது, வேதனையின் மிகுதியால் பேசுகிற பொழுது, அவன் அந்த பிள்ளையை மாடி வீட்டிற்கு அழைத்து போய் அங்கே அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் முகம் குப்புற விழுந்து இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்ப வரப்பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தான். அப்பொழுது அவன் பிழைத்தான். அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் எலியாவை போல ஒரு கருத்தான ஜெபமாய் நாம் ஜெபிக்கிற பொழுது, கண்டிப்பாய் ஆண்டவனுக்கு செய்வார் என்ற உறுதியோடு கூட நான் ஜெபிக்கிற பொழுது, இறந்த மகனை உயிரோடு எழுப்பின எலியாவின் அற்புதத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும் என்பதை உணர்ந்து பார்த்து கருத்தாய் ஜெபிக்க வேண்டிய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு ஜெபம். நேற்று ஜெபித்த ஜெபம் இன்றைக்கு இல்லை. நேற்று ஒன்றை நான் கேட்டிருப்பேன், அதை இன்றைக்கு நான் மறந்திருப்பேன். நாமே மறந்து போகிற பொழுது கர்த்தர், சரி இவனுக்கு இந்த காரியத்தில் விருப்பமில்லை போலும் என்று சொல்லி விட்டு விட்டால் என்ன செய்ய முடியும்? எனவே நாம் எல்லாரும் சேர்ந்து அநேக முறை பாடியிருக்கிறோம். அந்த பாடலை பார்த்தால் அதனுடைய அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன், என்றும் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன், என்றும் மகிமையை காண. ஜீவனுள்ள நலலாவும் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நலலாவும் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். நாம் பாடுகிற பொழுது, வேதத்தை வாசிக்கிற பொழுது, ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிற பொழுது, கருத்தான மக்களாய் நாம் இப்பொழுதும் ஆண்டவரை ஜெபித்து
ஆண்டவரிடத்திலிருந்து உடனடியாக பதிலை பெற கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. யார் கூப்பிடுகிறாரோ கூப்பிடு நீ பதில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவருடைய நாமத்தின் நிமித்தம் யார் கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்லுகிறேன் என்றேன். அப்படியானால் எலியாவும் அவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். அவனும் ஜெபித்தான், பதில் கிடைத்தது. நாமும் பாடுள்ள மனுஷர்கள் தான். நாம் ஜெபித்தால் பதில் வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரே சிந்தையோடு, ஒரே எண்ணத்தோடு, ஒரே ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன் என்று சொல்லி நாம் பாடுகிற பணமாய் கர்த்தரிடத்தில் கேட்டு பதிலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இரண்டாவதாக வேதம் சொல்கிறது, கவனமாய் ஜெபி. Pray carefully. Pray carefully. அப்படியானால் என்ன, எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை சங்கீதக்காரன் சொல்கிறார், பணிந்து குனிந்து ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது நம்முடைய காரியமாக இருக்கிறது. ஒரு பணிவு வேண்டும். ஆண்டவரிடத்தில் நம்மை நிமித்தி பார்க்காதபடி குனிந்து பார்த்து ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தின் 42ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, எலியா கர்மேல் பர்வதத்தின் மேல் ஏறி, எலியா கர்மேல் பர்வதத்தின் மேலேறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் படுமட்டுமாய் தன்னை தாழ்த்தி ஜெபித்தான். எப்படிங்க? தரையிலே பணிந்து தன் முகம் அவனுடைய முகங்காலில் படும்படி அவன் தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே குனிந்து ஜெபம் பண்ணான். கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்ப்பது தாழ்மையை தான். தாழ்மையை எதிர்பார்க்கிற ஆண்டவர் மற்றவரோடு கூட நீங்கள் உலகத்தில் நீங்கள் செல்போனில் பேசலாம், SMS பேசலாம், அல்லது டெலிபோனில் பேசலாம், ட்விட்டரில் பேசலாம், பேஸ்புக்கில் பேசலாம், உலகம் கொடுத்திருக்கிற எந்த சாதனத்திலும் பேசலாம். ஆனால் அந்த சாதனங்களை கொண்டு ஆண்டவரோடு கூட நாம் பேசவே முடியாது. அப்படியானால் ஆண்டவரோடு கூட பேசுவதற்கு நம்முடைய ஜெபம் கவனமுள்ள ஒரு ஜெபமாக, ஆண்டவருடைய பாதங்களை எட்டுகிற ஜெபமாக, ஆண்டுடைய சமூகத்தை எட்டுகிற ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 13-14 வாசித்து பார்த்தா, ஆயக்காரன் 2 பேர் ஜெபம் பண்ண ஆலயத்துக்கு செல்கிறார். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். ஆயக்காரனுடைய ஜெபம், பரிசேயனுடைய ஜெபம் உங்களுக்கு தெரியும். ஆயக்காரனுடைய ஜெபம் எப்படி? தூரத்திலே இருக்கிறார், அவன் ஆலயத்துக்குள் வரவில்லை. ஸ்டாண்டிங் அவுட் ஆஃப் த சர்ச், அங்கே வாசலிலே நிற்கிறான். நின்று வானத்தை ஏறெடுத்து பார்க்க அவனுக்கு வெட்கமாயிருந்தது. அவனுடைய பாவ உணர்வு. அவன் வானத்தை நோக்கி பார்க்க ஏறெடுக்க அவன் துணியலை. ஆனால் தன்னுடைய மார்பில் 2 கைகளாலும் அடித்துக் கொள்கிறான். அடித்துக்கொண்டு நான் பாவி என்று சொல்லி, நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி, என்னை மன்னியும் என்று சொல்லி அவன் தான் பாவி என்பதை முதலாவது ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்கிறான். ஆண்டவரை பார்ப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை, நான் தகுதியற்றவன் ஆகிவிட்டேன் என்று ஜெபித்தானே. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொன்னார்? அவனல்ல இவனே என்று சொன்னார். அந்த பரிசேயன் அல்ல, தன்னை தாழ்த்தின இந்த ஆயக்காரனே என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய ஜெபம் உடனடியாக ஆண்டுடைய சமூகத்திலே எட்டும்படியான ஒரு ஜெபமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தார். யூதாவின் ராஜா, உன் இருதயம் இலகி வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு அழுதபடியால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு ராஜா அவன் இருதயத்தை இலக செய்கிறான். வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு அழுதபடியால் உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டேன். அப்படி ஒரு ராஜா ஒரு பெருமையோடு கூட ஆசனத்தில் அமர்ந்து ராஜ உடையோடு கூட அந்த கம்பையும் கோலையும் பிடித்துக் கொண்டு அல்லது துப்பாக்கி எடுத்துக்கொண்டு ராஜாவை போல ஜெபித்தானால் அவன் ஜெபம் ஒரு காலம் கேட்கப்படாது. அவன் ஜெபிக்கிற பொழுது தன்னை ராஜா என்பதை அவன் விடுத்து அவன் தாழ்மையான ஜெபத்தை அவன் இருதயம் இலகுகிறது. வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு அழுதபடியால் ஒரு ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எப்பொழுதுமே ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடாதபடி அவருடைய காதுகள் அடைத்துக் கொள்ளப்படுவதில்லை. அவருடைய
கண்களும் மறைத்துக் கொள்ளப்படுவது. அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்க வேண்டும்? 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஆண்டுடைய முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பினால் இந்த தேசத்திற்கு சேமம் உண்டாகும். இந்த வசனத்தை எந்த நாட்டிலிருந்தும் வாசிக்கலாம். என்னுடைய தேசத்திற்கு, இந்திய தேசத்திற்கு, நான் இந்தியாவிலிருந்து ஜெபித்தால் இந்திய தேசத்திற்கு சேமம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் என்னை நான் முதலாவது தாழ்த்த வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், ஆண்டுடைய முகத்தை நாட வேண்டும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய தேசம் இந்த கொரோனா வைரஸிலிருந்து விடுபடும் என்பதை போல என்னுடைய தேசத்திற்கு சேமம் கிடைக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை பாருங்க, யாருக்கு திரும்ப கிருபை அளிக்கிறார்? நீதிமொழிகள் 2:34, நீதிமொழிகள் 2:34, தாழ்மை உள்ளவர்களுக்கே கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்ப தாழ்மைப்பட்டால் ஆசீர்வாதத்தை பெற முடியும். தாழ்மையோடு நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நம்மை குப்பை என்று சொல்லி, மண் என்று சொல்லி, அதைத்தான் அருமையான ஆபிரகாம் ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்? ஆதியாகமம் 18:27, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன் என்று ஆபிரகாம் சொன்னார். தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன் என்று ஆபிரகாம் சொல்லுகிறாரே. ஆபிரகாம் யார்? அவர் விசுவாசத்தின் தந்தை, விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு மகன். அப்படிப்பட்ட ஆபிரகாம் சொல்லுகிறார், இதோ நான் தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன். நம்மில் இன்றைக்கு யாராவது அப்படி நம்மை ஒத்துக்கொள்கிறோமா? ஆண்டவரை, நான் இந்த உலகத்தில் தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி என் உள்ளத்தை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிறவராய், கேட்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தாவீது ராஜா சொல்கிறார், ஆண்டவரே நானும் ஒரு புழு என்று சொன்னார். நானும் ஒரு புழு. 22ஆம் சங்கீதம் 6, 7, 8 வசனங்கள் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆண்டவரே நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல. நான் இந்த உலகத்தில் முண்டி அடித்துக் கொண்டிருக்கிற ஒரு புழு, உருண்டு கொண்டிருக்கிற ஒரு புழு, துள்ளுகின்ற ஒரு புழு என்று சொன்னானே. அப்படியானால் ஆண்டவருக்கு விருப்பமான அந்த தாழ்மையை தரித்துக் கொள்கிற பிள்ளையுடைய ஜெபங்களை தான் கர்த்தர் எப்பொழுதுமே அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். எனவே நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் மிக கவனமாய் நாம் ஜெபிக்கிற ஜெபத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். கடைசியாக அப்படி ஜெபிக்கிற பொழுது கனிகளை பெற்றுக்கொள்ளும். கனிகளை பெற்றுக்கொள்ளும். என்ன? நாம் ஆணுடைய பிள்ளைகள், ஆணுடைய பிள்ளைகள் நாம் கருத்தாய் கவனமாய் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஈசாக்கை பாருங்கள், அவன் ஒரு தியான புருஷன். அப்படித்தான் வேதம் சொல்லுது. ஈசாக்கு ஒரு தியான புருஷன். அவன் 100 மடங்கு அறுவடை செய்தான். 100 மடங்கு அறுவடை செய்தான். ஒரு ஏக்கர் நிலத்துல மேக்சிமம் 40 மூட்டை வரலாம். 40 மூட்டையும் அறுத்தார் என்று சொல்லலாம். 100 மடங்கு, 100 மடங்கு அவன் ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவன் ஒரு தியான புருஷன் ஆயிருந்தான். அவனுக்கு பட்டமே தியான புருஷன். அந்த தியான புருஷனை போல நாமும் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு பிரியமாய் கருத்தாய் நாம் ஜெபிக்கிற பொழுது, கவனமாய் நாம் ஜெபிக்கிற பொழுது நாமும் ஈசாக்கை போல 100 மடங்கு அறுவடையை, கனிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி, ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். என்ன காரணம்? என்ன காரணம்? அவனுக்கு இந்த பணமா? அவன்கிட்ட இந்த செல்வமா? ஆஸ்தியா? இல்ல. அவன்கிட்ட இந்த பயபக்தி, அவனத்தில் இருக்கிற அந்த தியானங்கள், ஆண்டவர் நோக்கி பார்க்கிற பார்வை, தன்னை தாழ்த்துகிற தாழ்மை. அப்படியாய் அவனை ஒரு தியான புருஷனாய், ஒரு கருத்தாய் ஜெபிக்கிற மனுஷனாய் அல்லது கவனத்தோடு இருக்கிற மனுஷனாய் வைத்திருந்தபடியினால்தான் ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி ஆதியாகமம் 26:13 நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு கனிகள் என்றால் என்ன? லட்சாதிபதியாய் கோடீஸ்வரனாய் மாறுவதுதான் கனிகளா? கனிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நோயில்லாத வாழ்வை ஒருவன் பெற்றுக்கொண்டாலே, ஆஸ்பத்திரிக்கே நான் போனதில்லைங்க, வயசு எனக்கு 60 என்று சொன்னாலே அவன் கனியை அவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம்.
சுகவாழ்வு அவனிடத்திலே துளித்திருக்கிறது, ஆரோக்கியம் அவனிடத்திலே பெருத்திருக்கிறது, சௌக்கியமாய் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படித்தான் வேதம் என்ன சொல்கிறது சொன்னால், ஒரு நோய் இல்லாதபடி மருத்துவமனைக்கு சென்று வீணான விரயமில்லாத ஒரு செலவு இல்லாதபடி தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் விரயமில்லாதபடி காரியத்தை செய்து எந்த ஒரு இழப்பையும் சந்திக்காமல் வாழ்கிறதும் கூட ஆளுடைய பார்வையில் கனிகளை பெற்றுக் கொள்வதுதான். அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் கூட கனிகளை பெற்றுக்கொள்ள நாம் கருத்தாய் ஜெபித்து கவனமாய் ஜெபித்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 1 சங்கீதத்தின் 3 வசனம் சொல்கிறது, வலிமையான வாழ்வை பெறுங்கள், செழுமையான வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள், இலையுதிராக இருக்கிற வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் நீங்கள் அனுதினமும் வேதத்தை வாசித்து தியானித்து கவனமாய் கருத்தாய் என்று ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு வலிமையான வாழ்வை, செழுமையான வாழ்வை, இலையுதிராத வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அதைத்தான் 128 சங்கீதம் 2 சொல்கிறது, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எப்பொழுது? கர்த்தருக்கு நீ பயப்படுகிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பொழுது, கர்த்தரை நினைக்கும் பொழுதெல்லாம் உனக்கு பயம் மேலோங்கி நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட பயம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும் என்று சொன்னால் நாம் கருத்தாய் கவனமாய் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கர்த்தருக்கு பயந்து வேத வார்த்தைகளோடு கூட நம்மை இணைத்துக் கொண்டு வாழ்கிற பொழுது கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஜெபத்திற்கு பதில் வரும்படியாய், பதில் கிடைக்கும்படியாய், அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்படியாய், அற்புதங்களை காணும்படியாய் கருத்தாய் ஜெபிப்போம், கவனமாய் ஜெபிப்போம், கனிகளை பெற்றுக் கொண்டு வாழ்வோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து ஆண்டு காப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நன்மையான ஈவுகளுக்கு ஊற்றும் காரணராயிருக்கிறீர்கள் அப்படின்னு கடவுளே, உடைய பிள்ளைகளாக எங்களை மீண்டுமாய் ஒரு விசை உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிற்பாடு வருகிற 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலும் உங்களை நோக்கி பார்க்கத்தக்கதாய், உங்களுடைய நாமத்தை புகழ்ந்து பாடத்தக்கதாய், உங்களுடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாய் என் தேவன் கொடுத்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 50 நாட்களுக்கு மேல் ஆக என் தெய்வமே, நாங்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு வர முடியாதபடி, உங்களை ஆராதிக்க முடியாதபடி, உங்களுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி நாங்கள் இருந்த பொழுது இப்படிப்பட்ட ஒரு சாதனத்தின் வழியாய் என் ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ள எங்கள் வீட்டிற்கே ஆராதனையை கொண்டு வந்து சேர்த்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம் இந்த உலகத்தின் மக்களோடு கூட இருக்க வேண்டுமாய். கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு உலகமெங்கும் லட்சக்கணக்கான மக்கள் மடிந்து போய் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற வேளையில என் தேவ கிருபை, இந்த உலகத்தின் பாவத்திற்காய் நீர் ரத்தம் சிந்தினீர், இந்த உலகத்தின் பாவத்துக்காய் மீறுதலுக்காய் ஆண்டவரை நீர் இப்பொழுதும் பரிதவித்து என் தேவனே இந்த கொரோனா வைரஸிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள என் தேவ உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்பு ஆண்டவரே, அமெரிக்க ஐக்கிய தேசத்திற்காக, இத்தாலிக்காக, ஆண்டவரே ஸ்பெயினுக்காக, பிரான்சுக்காக, ஜெர்மனிக்காக, ஸ்வீடனுக்காக, சீனாவிற்காக, ரஷ்யாவிற்காக, சவுத் ஆப்பிரிக்காவிற்காக எல்லா இடங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்திற்காக, மகாராஷ்டிராவில, டெல்லியில, குஜராத்திலே மடிந்து வருகிற மக்களை தேவன் மீட்டெடுக்கும். குறிப்பாக எங்கள் தமிழ்நாட்டுக்காக நான் ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டின் சென்னை மாகாணத்துக்காக, சென்னை மாநிலத்தில் அநேக மக்கள் அனுதினமும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கொரோனா பாதித்து ஆண்டவரே அநேக பிள்ளைகள் மடிந்து போகிறதால் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அதற்காக ஜெபிக்கிறோம். தகப்பனை எங்கள் ஜெபத்தை கேட்டு அங்கீகரித்து ஆண்டவரை தமிழ்நாட்டுக்கு சுபட்சித்த நாட்களை கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அப்படியா நாங்கள் திருச்சி மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். விரைவிலே எங்கள் மாவட்டம் ஆண்டவரே கொரோனா இல்லாத மாவட்டமாக மாற்றி கொடுத்தர வேண்டுமா நாங்கள் வேண்டுகிறோம். இப்பொழுது எங்கள் அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாய் தளர்வுகளை கொடுத்து கடைகளை திறக்கும்படியாய், வாகனங்கள் செல்லும்படியாய் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இறைவா இன்னும் அநேக காரியங்களை தேவன் தளர்வுபடுத்தி கொடுத்து மக்கள் எல்லாம் உழைக்கவும் அதன் வழியாய் சம்பாதித்து வாழவும் அருள் தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஏழைகள்,
உழைப்பாளிகள், பிழைப்பாளிகள், விவசாயிகள், தொழிலாளிகள் என்று சொல்லி அனுதினமும் அன்னாடங்காட்சிகளாக இருக்கிற மக்களுக்காக, அன்றன்றைக்கு வேலை செய்தால்தான் சாப்பிட முடியும் என்று பாடலோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, எல்லாரையும் என் கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய கிருபையினால் முடிசூட்ட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்படியாய் இறைவா, என்னுடைய திருச்சபைக்காக, திருச்சபையுடைய பேராயர், அவர்கள் குடும்பத்தாருக்காக, ஆலோசனை சங்கத்திற்காக எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரின் வழியாய் இந்த திருச்சபை மக்கள் நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். தொடர்ந்து இறைவா, எங்கள் சபையில் இருக்கிற அனைத்து கிராம சபைகளையும் என் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அங்குள்ள மக்களுடைய ஜெபங்களை என் தேவன் ஏற்றுக்கொள்ளும்படியாய், அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் வேண்டியிருக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை, மாறாத உடைய பிரசன்னம், தயவு இறக்கங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கணும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்மளும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தில் சொல்லுவோம். பரமேற்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ஆட்சி வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதாக. எல்லாரும் பிறநாளுக்கு நான்கு மக்களும் பாவங்களை மன்னித்தோம். சோதனையில் பிரவேசிக்கப்படாதோம். தீமையை விட்டுவிட்டோம். அதனால் ஆற்றும் வல்லமையை என்னிடம் பேசுவாமே. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருடுவாராக. இறுதி பாடலாக நம்மளோடு சேர்ந்து பாடுவோம். செபத்தை கேளோம் எங்கள் தேவா, ஜெபத்தின் மாலை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்வீர். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு வீட்டில் இருங்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் மீண்டுமாய் நீங்கள் ஆலயத்திற்கு வரும் வரையோடும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து ஆண்டு காப்பதாக. சாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும்.